பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஒரு பின்னம் இருக்குது. அந்த பின்னத்துடைய தொகுதி அப்படின்னா இங்கிலீஷ்ல நியூமரேட்டர் வேல்யூவை 50% அதிகரிக்கிறாங்க. அதே மாதிரி டினாமினேட்டர் பகுதியை 20% குறைக்கிறாங்க. ஸோ அப்போ புதிய பின்னம் 3/5 கிடைக்குது அப்படின்னா அசல் பின்னம் ஒரிஜினல் பின்னம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்க்கினால எப்படி குயிக்காக சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்முடைய செல்லும் அகாடமி பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அதுல நிறைய ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்க. கொஸ்டின்ல ஒரு பின்னம் இருக்குது. அது என்னன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பின்னம். அதோடைய தொகுதி அப்படின்னா என்னது? இந்த வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ. ஸோ இதை வந்து 50% அதிகரிக்கிறாங்க. பகுதி அப்படின்னா என்னது? டினாமினேட்டர். இந்த வேல்யூ 20% குறைக்கிறாங்க. அப்போ புதிய பின்னம் 3/5 கிடைக்குது அப்படின்னா அசல் பின்னம் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்க பாருங்க இந்த பின்னம் எக்ஸ் ஒய் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம எக்ஸ் ஒய் இல்லை A/B P/Q இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம இங்க எக்ஸ் ஒய் எடுத்துக்கலாம். இது ஒரு பின்னம். சரிங்களா? எக்ஸ் ஒய் இதோடைய தொகுதி அதாவது நியூமரேட்டர் 50% அதிகரிக்கிறோம். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்துச்சுனாவே காமனா நீங்க என்ன பண்ணுங்க 100% வச்சுக்காங்க. இங்க அதிகரிக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொன்னாலும் அந்த 100 கூட கூட்டிக்காங்க. டிக்ரீஸ் பண்றாங்க குறைக்கிறாங்கன்னு சொன்னாலும் மைனஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க தொகுதி 50% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 + 50 150% வகுத்தல் டினாமினேட்டர்ல அதாவது பகுதியை 20% குறைக்கிறாங்க. அப்ப 100ல இங்க வந்து குறைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிக்கணும். 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்ப 100ல 20 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 80%. ஸோ இதை பண்ணும்போது புதிய பின்னம் என்ன கிடைக்குது? 3/5 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எக்ஸும் ஒய் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ இங்க 15/8 நிற்குது. இந்த பக்கம் வந்து என்ன வரும்? 8/15 இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்க 3/5 நிற்குது இன்ட்டு. ஸோ இங்க என்ன வரும்? 8/15 வரும். அதாவது இங்க பெருக்கல் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் வரும். இங்க வகுத்தல் இருந்துச்சுன்னா இங்க பெருக்கல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்க 15 3ஆல கேன்சல் பண்ணா 5 வேற எதுவும் கேன்சல் பண்ணது இல்லை. அப்ப ஈக்குவல் டு 8/5 × 5 25. ஸோ இதுதான் அந்த அசல் பின்னம். இங்க இருக்கிற ஆரம்பத்துல இருந்த அசல் பின்னம் பார்த்தோம்னா 8/25. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ அசல் பின்னம் என்னது? 8/25 பெருக்கல். ஸோ இங்க என்ன பண்றாங்க? தொகுதியை 50% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 + 50 150% வகுத்தல் பகுதியை 20% குறைக்கிறாங்க. அப்ப 100ல 20 போச்சுன்னா 80%. சீக்வல் டு அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3/5 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க பெர்சன்டேஜ் 0 கேன்சல் ஆயிரும். இந்த 8க்கு இந்த 8 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல கேன்சல் பண்ணா பாருங்க 3 இங்க 5 பாருங்க இந்த இடத்துல என்ன வருது? அதாவது இங்க பாருங்க 3/5 சீக்வல் டு பாருங்க இந்த 3/5 ரெண்டு சமமா வருது. சரிங்களா? ஸோ இங்க ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாவே இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதில் பகுதி தொகுதி இன்க்ரீஸ் பண்றாங்க டிக்ரீஸ் பண்ணாங்க ஏதோ வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று பண்றாங்க பண்ணா புதிய பின்னம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப புதிய பின்னத்தை எடுத்து எழுதியாங்க. என்னது? 3/5 பெருக்கல் போட்டுக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பகுதி அதாவது டினாமினேட்டர் வேல்யூக்கான இது வந்து பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? டினாமினேட்டர் வேல்யூ. இது எத்தனை சதவீதம் குறையுது? 20% குறையுது. ஸோ பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காமனா 100% வச்சுக்கணும். அது கூட குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கூட்டிக்கணும். சரிங்களா? ஸோ அது கூட குறையுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதாவது அதிகரிக்கணும் கூட்டிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பகுதி இதை எடுத்துக்காங்க. பகுதியை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காங்க. பகுதி அப்படிங்கிறது டினாமினேட்டர். இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்காங்க. 20% குறையுது. அப்போ 100ல 20 போச்சுன்னா 80. ஸோ அதை அப்படியே இங்க இந்த இடத்துல நியூமரேட்டர்ல எழுதிக்காங்க. 80% வகுத்தல். அடுத்தது தொகுதி நியூமரேட்டர் வேல்யூ 50% அதிகரிக்குது. அப்போ 100 + 50 150%. பெர்சன்டேஜ் 0. நெக்ஸ்ட் இங்க 15 3ஆல் கேன்சல் பண்ணா 5. ஸோ 8/5 × 5 25. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இந்த மெத்தடையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் படிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் பாருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எக்ஸாம்ல இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.